ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், நான் ஒரு புத்தம் புதிய அப்ளிகேஷனை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். 31 ஜனவரி 2025 அன்னைக்கு சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இவங்க ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை கூகுளோட பிளே ஸ்டோர், அதுக்கப்புறம் ஆப்பிளோட ஆப் ஸ்டோர், ரெண்டு சைட்லையும் நீங்கள் போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த லாங்கா பயணம் பண்ணும்போது நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? காரா, பஸ்ஸா, ட்ரெயினா, அதுவும் இல்லைன்னா ஃப்ளைட்டா? இதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்களோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை லைட்டா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிக்கோங்க. நான் அதிகமா லாங்கா பயணம் பண்ணேன்னா நான் அதிகமா சூஸ் பண்றது வந்து ட்ரெயின் தான். அதாவது எனக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடியது ட்ரெயினாக தான் இருக்கிறது நான் விரும்புகிறேன். அதுவும் ஃபேமிலியோட போகும்போது ட்ரெயின் அஃப்கோர்ஸ் அதைத்தான் நான் சூஸ் பண்ணுவேன். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய இந்தியன் ரயில்வேயோட அந்த கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெருசுங்களாம். உலகத்திலே 4வது இடத்துல இருக்கு நம்முடைய இந்தியன் ரயில்வே. ஸோ அதோட நெட்வொர்க் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இந்தியன் ரயில்வேக்கு கீழே வேலை பார்க்குறவங்க 10 லட்சத்துக்கும் மேல அதிகமான நபர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளால ரெக்கார்டுல பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 2024 கணக்குப்படி மொத்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000க்கு மேல அப்படிங்கிறாங்க. 2023 கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஸ்டேஷன் வந்து புதுசா உருவாகி இருக்கு. அவ்வளவு ஸ்டேஷன்ஸ் வந்து இந்தியால இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இந்தியன் ரயில்வேல இருந்து ஒரு அப்ளிகேஷனை நமக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் சொல்ல மாட்டேன், ஒரு 3-4 அப்ளிகேஷன் ஆல்ரெடி பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்க உங்க போன்ல மொத்தமா சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த ஆப்ஸை நீங்க ஓபன் பண்ணி பயன்படுத்த. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தவே முடியாது. ஏதாவது ஒரு மெசேஜை போட்டுருவாங்க. என்ன போடுவாங்கன்னா மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷனை நம்முடைய இந்தியன் ரயில்வே லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேர் தான் ஸ்வா ரயில் ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன். நீங்க 4 அப்ளிகேஷனை பயன்படுத்திட்டு இருந்த அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் இந்த புத்தம் புதிய அப்ளிகேஷன்ல செட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நீங்க பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல பார்க்கலாம். ஆனா டவுன்லோட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டா செட் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா டெஸ்டிங் பேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால முழுமையா அவங்க வந்து என்ன பண்ணல, லான்ச் பண்ணல. எல்லாரும் டவுன்லோட் பண்ற மாதிரி அந்த விஷயத்த ஹைலைட் பண்ணல. கூடிய சீக்கிரத்துல ஒன்ஸ் அந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்வா ரயில் அப்ளிகேஷனை கண்டிப்பா மீண்டும் எல்லாரும் அவங்களுடைய போன்ல சேவ் பண்ற மாதிரி அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸ்வா ரயில்ல வந்து ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் போட்டிருந்தாங்க. என்னால டவுன்லோட் பண்ண முடியல. ஒரு சில நியூஸ் நான் படித்தேன். மினிமம் ஒரு 1000 பேர் உள்ள போய் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. நம்மளுடைய மக்கள் தொகையே 130க்கு மேல போய்கிட்டு இருக்கு. வெறும் 1000 பேர் தான் ஸ்டார்டிங்ல டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும் போது என்னால சிரிக்கிறதா என்ன பண்றது எனக்கு தெரியல. எனிவே இந்த ஸ்வா ரயில்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆல்ரெடி 3-4 அப்ளிகேஷன் வந்து கரண்ட்லி அவைலபிளா இருக்குன்னு சொன்னல, அது எதெல்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன். 1 ஐஆர்சிடிசி. இந்த அப்ளிகேஷன் வந்து முழுக்க டிக்கெட், நீங்க பயணம் பண்ணக்கூடிய டிக்கெட்டை புக் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா இந்தியன் ரயில்வேல இருந்து லான்ச் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஆல்ரெடி பிளே ஸ்டோர்லயே ஆப் ஸ்டோர்லயே அவைலபிள் ஆகுது. அடுத்தடுத்து அப்ளிகேஷன் என்னென்ன வசதிக்காக அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி இ கேட்டரிங். கேட்டரிங்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதாவது நீங்க டிக்கெட் புக் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்க ஆர்டர் பண்ணலாம். இல்லைன்னா பயணத்தில் இருக்கும் போதே நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய இடத்துக்கே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு பிரத்யேகமான அப்ளிகேஷன். அடுத்ததா யூடிசி. ரீசெண்டா இந்த அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தினாங்க. எப்போ பார்த்தாலும் பிஸி, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அடிக்கடி என்னுடைய ஃபோனில் நான் ரிசீவ் பண்ணுவேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணீங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்க டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க உங்களுடைய சொந்த பந்தங்களெல்லாம் ஊருக்கு அனுப்பும்போது அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் சார்ஜ் பண்றாங்க.
அதுக்கு நீங்க லைன்ல போய் கவுண்டர்ல போய் அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஒரு தட்டி எத்தனை பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வேணுமோ அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை பயன்படுத்திக்கலாம். ஃபைனலி இன்னொரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனோட நேம் NTES. இந்த அப்ளிகேஷனும் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ண போறீங்க. அப்போ அந்த ட்ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது, எந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்க போகுது, ஸோ இதை நம்ம போன்ல இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வழியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மொத்தத்தில் இந்த 4 அப்ளிகேஷனை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி இந்த ஸ்வார் ரயில்ல நமக்கு கொடுக்க போறாங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரத்தில் வந்தா எல்லா பிரச்சனையும் தீரும் நான் நினைக்கிறேன். எனிவே, ஸோ இந்த ஒரு அற்புதமான அப்ளிகேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஒரு அற்புதமான மெசேஜை நான் ஷேர் பண்றதுக்கு நீங்க எப்படி ரிப்ளை பண்ண போறீங்க, இதை பத்தி கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கடந்த காலங்களில் இந்த இந்தியன் ரயில்வே மூலியமா லான்ச் பண்ண அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற விவரங்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்தியன் ரயில்வே லான்ச் பண்ண ஒரு அப்ளிகேஷன் ஸ்வார் ரயில். இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் பார்க்கலாம், அவ்வளவுதான். பயன்படுத்தலாம் முடியாது. இப்ப டெஸ்டிங் பேஸ்ல போய்கிட்டு இருக்கிறதுனால பயன்படுத்த முடியாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா ஆப்பையும் ஒன்னா சேர்த்து இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்முடைய தேவைகளை இவங்க பூர்த்தி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அற்புதமான மெசேஜ் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான் யூடியூப்காரன்ல யூடியூப். ஸோ அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்